பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை வாசித்து அதை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எசேக்கியா ராஜா மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவன் மரித்து போவான் என்று சொல்லி கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவனுக்கு திட்டமாய் அதை தெளிவுபடுத்தின பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு செய்கிற அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் பார்த்து உடனடியாய் அவனுக்கு பதில் தருகிறார். எசேக்கியா, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரியே, சகோதரியே, ஏதோ ஒரு காரியத்துக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாயா? பல நாட்களாக, பல மாதங்களாக அழுது அழுது என் கண்ணீர் வற்றி போனதை தவிர என் வார்த்தைக்கு பதில் கிடைக்கவில்லை, என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி உங்கள் இருதயம் துவண்டு போன நிலைமையில இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறானால், அன்றைக்கு எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டவர், எசேக்கியாவின் கண்ணீரை கண்டவர், எசேக்கியாவை குணமாக்கினவர், 15 ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை பார்த்திருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். ஏற்ற வேளையிலே அவர் உங்களுக்கு பதில் தருவார். வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை உன் பிள்ளைகளை குறித்து நீ கண்ணீர் வடிக்கிறாயா? வியாதியை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் இழப்பை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் கடந்த காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? வரப்போகிற எதிர்காலத்தை குறித்த பயத்தில் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறவராய், உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் உங்களை தேடி வந்திருக்கிறார். வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளை, நீங்கள் யாராய் இருந்தாலும் விசுவாசியுங்கள். என் ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்கிறவர், என் கண்ணீரை பார்க்கிறவர், என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஆண்டவர், இருதயம் நொறுங்கி போகிற ஒரு தேவன். அவருடைய பிள்ளைகள் அழும் பொழுது அவர் உடனடியாய் உடைந்து போய் விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மென்மையான அன்புள்ள தகப்பன் நமக்கு உண்டு. ஆம் தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலே கூட எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்ட ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தையும் கேட்டிருக்கிறார், உங்கள் கண்ணீரையும் பார்த்திருக்கிறார். எசேக்கியாவுக்கு வந்த அதே பதில் உங்களுக்கு இன்றைக்கு கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஒரு பெரிதான காரியத்தை காணப்போகிறீர்கள். ஒரு நீடிப்பை பார்க்க போகிற ஜெயத்தை பார்க்க போகிறீர்கள். விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? கண்களை மூடி கலங்காதிருங்கள் தேவ பிள்ளைகளே. அன்பும் இரக்கமுள்ள நல்ல கர்த்தாவே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வமே, கண்ணீரை காண்கிற தகப்பனே, வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அப்படியே நீர் செய்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.